பாகிஸ்தான்ல தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பாகிஸ்தானோட ராணுவ வீரர்களை குறி வச்சு தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல வீடியோ பதிவுகள் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். இது போல தாக்குதல்கள்லாம் பெருமளவுல எப்ப இருந்து நடக்க ஆரம்பிக்குன்னா 2022 இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. இவங்களோட வீரியம் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது போல. இப்ப அதே போல ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் பலதும் சொல்லப்பட்டு வருது. அது எல்லாத்தையும் பார்ப்போம். இப்ப என்ன அப்படின்னா, மொத்தம் 800 பேசஞ்சர்ஸோட ஒரு ட்ரெயின் ஜஃபார் எக்ஸ்பிரஸ்ங்கிறது பெஷாவர்ல இருந்து குவெட்டா பகுதியை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. இப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க வந்து பண்ணா பலூச்சிஸ்தான் போராளிகள் வந்து ரயில்வே லைன்ல அந்த ட்ராக்ல வந்து பண்ணா குண்டுகளை வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. இதனால அந்த ட்ரெயின் வந்து தரம் இருந்தது. இதனால 800 பேசஞ்சர்ஸ் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இது வந்து 100க்கும் மேற்பட்ட, சிலர்ல 200ங்கிறாங்க, தல் அரேபியால 200 250 அது போல கணக்காக சொல்றாங்க. பட் ஆனா 100க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் வந்து பண்ணா பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் ஹோஸ்டேஜஸா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருந்துக்கிறாங்க. இந்த ஹோஸ்டேஜஸா பிடிச்சிட்டு போய் வச்சதை இப்ப பாகிஸ்தான் ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணி பெருமளவுல மீட்டுட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் 27 நபர்கள்ட்ட நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நாங்க தாக்குதல் பண்ணோம், அந்த டைம்ல வந்து இவங்க சிதறி ஓடிட்டாங்க, அதனால அவங்க நியூட்ரலைஸ் பண்ணல, மிக பெரும் இழப்புகள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ரயிலையும் மீட் எடுத்தாச்சு, பேசஞ்சர்ஸையும் மீட் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏன் இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பெருமளவுல பாகிஸ்தானோட ராணுவ வீரர்களை டார்கெட் பண்றாங்க? ஏன்னா இந்த ட்ரெயின்ல 100க்கும் மேற்பட்ட 150 185 160ங்கிறாங்க பாகிஸ்தானோட பேரா ட்ரூப்பர்ஸும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது போல பாகிஸ்தானோட ராணுவத்தை குறி வச்சு இவங்க தாக்குதல் பண்றாங்க? அது மட்டும் இல்லாம ஏன் இப்போ அதுவும் இந்த சமயத்துல இந்த ரயில்வே லைனை தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது இல்லையா? இந்த லைன், அதுவும் இந்த பெஷாவர் டு குவெட்டா இந்த ரயில்வே லைனுங்கிறது சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரயில்வே லைன். இது இருந்ததுனா தான் சீனானால கார்டர் துறைமுகத்துக்கு போய் அடைய முடியும். இது மிக முக்கியமான லிங்கிங், இந்த சிபக் எக்கனாமிக் காரிடோர் இருக்கு இல்லையா, சைனா பாகிஸ்தான், அதோட மிக முக்கியமான ஒரு உயிர் நாடினே வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல தாக்குதல் பண்றதுனால சீனா அவங்க மலை போல் நம்பி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு வேளை பிரச்சனை வருது, இந்த சைனா தைவான் பிரச்சனை வருது, அந்த சமயத்துல சைனாவுக்கு எக்கனாமிக்கலி பிளாக்கேடு போறாங்க, இந்த அந்தமான கிராஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நேவல் பிளாக்கேடு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த பகுதியில ஓவர் கம் பண்றதுக்காக இது போல பாகிஸ்தான் வழியா நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இப்ப இந்த இடத்துல பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த ட்ரேட் ரூட்டை எங்களால தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது போல இது போல செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னா சீனானால இதை பெருமளவுல நம்ப முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு மியான்மரையும் பெருமளவுல நம்பி இருந்தாங்க. ஆனா மியான்மரும் பெருமளவுல ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கேயும் சிவில் வார் வந்துருச்சு, ஏகப்பட்ட அக்கப்போர் போயிட்டு இருக்கனால அந்த ரூட்டையும் அவங்களால ரெடி பண்ண முடியல. இப்போதைக்கு சீனா கிட்ட இருக்கிற ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், அது இந்த ஈரான் வழியா போகக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன், ஈரான், காஸ்பியன் சி, ரஷ்யா. ஸோ அப்படி போய் சுத்திட்டு வரணும். இதனால பெருமளவுல சீனா ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ரெண்டாவது, சீனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கசகஸ்தான் இது வழியா போகலாம். இன்கேஸ் ஏதாவது ஃபியூச்சர்ல ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா சீனாக்கு எதிரான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கசகஸ்தான் வழியில இருந்து ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்காக்கு. இதே போல ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு பெருமளவுல அழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ பாகிஸ்தானை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயம் சீனாக்கு இருக்கு. ஆனா இப்ப இந்த பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்ட் பெருமளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதனால இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது பாருங்க. இப்போ பாகிஸ்தான்ல யாராவது ஒரு நாட்டுக்கு, அதாவது ஒண்ணு சீனாக்கு இல்ல அமெரிக்காக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த இழுவையினால யார் பக்கம் போறது அப்படின்ற ஒரு இருக்குல்ல. ஏன்னா ஒண்ணு சீனா இழுக்கிறாங்க, இன்னொன்னு அமெரிக்கா இழுக்கிறாங்க. தட்ல சிபக் காரிடோர் அவங்க ஒர்க் பண்றதுனால பாகிஸ்தானுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ அதனால அவங்க சீனாவோட அதிகமா இணக்கமா போறதுனால மேற்குல இருந்து மேபி எய்டுகள், யூஎஸ் எய்டுகள் பாகிஸ்தானுக்குள்ள விளையாடுதா. ஸோ அதனால பிஎல்ஏ பெருமளவுல இந்த பகுதியில பாகிஸ்தான் ராணுவத்தை இது போல உயிர் நாடியா இருக்கக்கூடிய அந்த சிபெக் காரிடோர், அந்த ரயில்வே லைன்ஸ் எல்லாம் தகர்க்கிறாங்களா, அவங்களோட கனவு பாதை, வர்த்தக பாதை எல்லாத்தையும் தகர்க்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களா, எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறது போல. இதனால ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு வெறும் ராணுவத்தை மட்டும் தாக்குதல் பண்றதுக்கான ஒரு தீவிரவாத தாக்குதலா இருக்கும்.
ஆனால் மக்களும் சேர்ந்து பாதிப்படைகிறாங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். ரெண்டாவது இராணுவத்துக்கும் மிக பெரும் அளவில் ப்ராப்ளமாக மாறிடும். ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால எப்படி பாகிஸ்தான் இது ஓவர் கம் பண்ணி வர போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஒரு கோணம் தான் இது. மேபி அமெரிக்கா இது போல் ஸ்டாப் பண்ணணும், இந்த காரிடோர் லைனை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக மேபி இது போல் ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு கோணம் தான். இதே பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பைப்லைன், ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய பைப்லைன் பாகிஸ்தான் வழியாக நம்மளுக்கு வருது. இல்லை ஈரான் வந்து ஒரு பைப்லைன் போடுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பைப்லைனும் பெருமளவில் பாகிஸ்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. இப்போ பாகிஸ்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இணக்கமா போயிடலாம் அப்படிங்கிறவங்க யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த நாடுகளுக்குள்ளலாம் பெருமளவில் நடக்க ஆரம்பிக்கும். இதனால இந்த நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உரசல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைப்லைன்ஸ் இது போல விஷயங்கள்லாம் வந்துட்டதுனால இதோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கிட்ட இருக்காது. இதனால ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாடுகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் லேண்ட் கனெக்டிவிட்டி இருக்கனால இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க முடியும். மேபி சீனா இல்லை ரஷ்யா, இந்தியாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் அழுத்தங்கள் கொடுக்கணும்னா இது இந்த பாகிஸ்தானை வச்சு பண்ண முடியும் மேற்குனால. அந்த ஒரு காரணத்தினால இறுக்கி பிடிக்கணும், இது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக அமெரிக்கா இது போல வேலைகள் செய்கிறாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்தில் சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அதாவது இங்க அவங்களோட போர்ட்டு மிக முக்கியம், அது சீனாவோட எக்கனாமிக் காரிடோர் இருக்கு, அதனால அது மேல ஒரு தாக்குதல் அதை பண்றதுனால சீனாக்கு ஒரு அழுத்தம் வருது, இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிருமான். இன்னொன்னு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒற்றுமையா இருக்கு, அது மிக பெரும் அளவில் பேஸ்மெண்டா இருக்கும், எப்படி சொல்றது, ஒரு அடித்தளமா இருக்கும், அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு தளமா இருக்கும். ஸோ இது போல விஷயங்கள் இங்கே தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடந்துட்டு இருக்கனால யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ இந்த பாகிஸ்தான்லேருந்து பல நாடுகளுக்கும் த்ரெட் இருக்கு. அதாவது இப்போ ஆப்கானிஸ்தானோட சண்டை பிடிக்கலாமா, இந்த வக்கான் காரிடோரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாமா, ஏன்னா சீனா அந்த காரிடோரை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் மேபி ஆப்கானிஸ்தான் வழியாக ஈரான் வழியாக போயிட்டு செபகர் போர்ட்டை யூஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணிக்கலாமா, இல்லை காஸ்பியன் சீக்கு போய்க்கலாமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு யோசிக்கிறாங்கன்னா அப்போ அந்த வக்கான் காரிடோரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாகிஸ்தானில் தாக்குதல் பண்ண முடியும். மேபி முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரிடோரை பிடிக்கிறதுக்காக கூட பாகிஸ்தான் இது போல் யோசனை பண்ணலாம், அப்படிங்க போல அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, அப்படி போல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இது போல் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பாகிஸ்தானை பேஸ் பண்ணி ஒன்று ஆப்கானிஸ்தானை த்ரெட்டன் பண்ணுறது, ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தானை த்ரெட்டன் பண்ண பாகிஸ்தானை தான் பேஸாக வச்சு அமெரிக்கானால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை போய் தாக்குதல் பண்ண முடியும். ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் முட்டிட்டு வர மாதிரி தெரியுது. ஆப்கானிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுனா தான் ஈரானை வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு த்ரெட்டன் பண்ண முடியும். ஈரானை சுற்றி வளைச்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ எல்லா பகுதியிலேருந்து தாக்குதல் பண்ண முடியும், ஈரானை ஐசோலேட் பண்ணிடலாம். ஏன்னா ரஷ்யாவோட உதவிகள் இந்த காஸ்பியன் சி வழியாக வர்றதை தடுத்தர முடியும். ஸோ இது போல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ இது போல எல்லா நாடுகளும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான பவரை இங்கே காமிச்சு ஏகப்பட்ட தீவிரவாத தாக்குதல், ஏகப்பட்ட அமைப்புகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப வீக் ஆகிறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட், இந்த பிராந்தியத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பெனிஃபிட், குறிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட காஷ்மீர் அவங்க இல்லீகலாக பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த காஷ்மீரை நம்ம மீட் எடுக்கிறதுக்கான ஒரு தருணம் இதுவாக இருந்துருச்சுன்னா நம்ம அது போல் செஞ்சிட்டோம்னா, ஸோ அந்த காரணத்தினால தான் ட்ரம்ப் அவர்கள் நம்ம மேலே டேரிஃப்னு சொல்லிட்டு அது போல் அழுத்தங்கள் போட்டுட்டு இருக்காங்களா. ரெண்டாவது பங்களாதேஷில் ஆட்சியை கலைச்சு விட்டதுக்கான காரணமும் இதுதானா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஒருவேளை நம்ம இது போல் ஏதாவது செய்கிறோம்னா அந்த பகுதியிலேருந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக பங்களாதேஷ் வழியாக இது போல் நடக்குதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயன்மாரும் சிக்கலாக இருக்குது, இந்த இடத்துல பாகிஸ்தானும் சிக்கலாக இருக்குது சீனாக்கு. ஸோ இப்போ ஏதோ ஒரு முடிவு சீனா எடுத்தாகணும். இப்போ அந்த காரணத்தினால தான் நம்மளோட இணக்கமாக போகிறாங்களா, அதாவது இது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டாக மாறுது இல்லையா. ஒருவேளை சீனா வந்து பார்த்தீங்கன்னா மயன்மாரில் இந்தியாவோட சேர்ந்து இணக்கமாக செயல்படுறாங்க, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரிவினை எங்களுக்கு ஒரு பிரிவினை எல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா இது போல் வாங்கியவர்கள் சொல்லியிருந்தார், நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், நம்பகத்தன்மை அதிகரிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா. மேபி அது போல் ஏதோ ஒன்று வருதா என்னமோ தெரியல. இது மேலும் அமெரிக்காவுக்கு பின்னடைவாக போகுது இந்த இடத்துல பிரச்சனைகள் சிக்கல்கள் பெருமளவில் போகிறதுனால. அதனால கூட ட்ரம்ப் அவர்கள் பெருமளவில் பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுக்கு த்ரெட்டு கொடுக்காம யோசிக்கிறாரா அப்படிங்கிற போல ஒரு கோணத்தில் பலர் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் இணக்கமாக போகிறதுக்கான காரணம் அதுவா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா டேரிஃபை வச்சு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாரு அப்படிங்கிறது போல இருக்கு. அதை கைவிட்டுட்டு
அட்டாக் பண்ணுறது மிரட்டுறதுலாம் கைவிட்டுட்டு டேரிஃபை வச்சு யோசிக்கலாமா அப்படிங்கிற கையில் எடுத்துட்டாருன்னு ஒரு கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் விட்டுடலாம். அதாவது சீனா, இந்தியா, அமெரிக்கா இவங்க எல்லாத்தையும் விட்டுடலாம். இப்போ பாகிஸ்தான் ரொம்ப வீக் ஆகிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால இப்போ இந்த பகுதியில் அமெரிக்காவுக்கு இணக்கமாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரொம்ப சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அதிகமாகும் அந்த ராணுவத்துக்கு. ஏன்னா அழுத்தங்கள் அதிகமாக இருக்கனால அவங்க ஏதோ ஒரு பக்கம் போகிறாங்க. ஒன்று சீனா பக்கம் இல்லை அமெரிக்கா பக்கம். இப்போ அமெரிக்கா பக்கமே போகலான்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரஷ்யாவுக்கு பிரச்சனையாக மாறிடும் இல்லையா? ஏன்னா நம்மளோட இருக்கக்கூடிய வர்த்தக பாதை நாளைக்கு இந்த சபகர் போர்ட் வழியாக நம்ம யோசிச்சு வச்சிருக்கிற அந்த போர்ட், அந்த இந்தியா ரஷ்யா ட்ரேட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் சிக்கலாகும் இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள்னால ரஷ்யா மேபி பாகிஸ்தானுக்கு வேற வழி இல்லாமல் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் கேம்ஸ் உதவக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். ஸோ ஒருவேளை அப்படி நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாகிஸ்தான் முழுவதும் அமெரிக்காவுக்கு ஃபேவராக போயிட்டா திரும்பி சிக்கலாயிரும். திரும்பி அவங்க ஆப்கானிஸ்தானுக்கு போய் தாக்குதல் பண்ணுவாங்க. அதை அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்குவாங்க. எல்லா இடத்துலையும் அண்டை கொடுத்தாங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் திரும்பவும் பயப்படுவாங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால பாகிஸ்தானுக்கு ரஷ்யா உதவி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ட்விஸ்ட் இருக்கு. இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா, பாகிஸ்தான். ஏன்னா நாடுகள் என்ன முடிவெடுக்கிறாங்க, யாருக்கு ஆதரவா போறாங்க, யாரோட நட்பா இருக்காங்க அப்படிங்கிறத முடிவெடுக்கணும்னா இந்த ரெண்டு நாடுகள்ல ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முதல்ல அமெரிக்கா சைட்லேருந்தே பார்க்கலாம். அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பாகிஸ்தானை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியாது. அதனால பாகிஸ்தானோட நெருக்கமாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக போய் பாகிஸ்தானை ஸ்ட்ரென்த் ஆக்குனாங்கன்னா என்ன நடக்கும்? இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது போல விஷயங்கள் நடக்குது. F-16 யூஸ் பண்ணா நம்மளுக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ இது போல சிக்கல்கள் உருவாக்குறதுனால இந்தியா என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவுக்கு நட்பா இருக்க மாட்டேங்குது. இப்போ அமெரிக்காவுக்கு இந்தியாவும் வேணும், பாகிஸ்தானும் வேணும். ஏன் அப்படின்னா இந்த பாகிஸ்தானை வச்சு இங்க இருக்கிற எல்லாத்தையும் த்ரிட்டன் பண்ற மாதிரி இந்தியாவை வச்சு சைனாவை த்ரிட்டன் பண்ண முடியும். ஸோ இந்தியாவோட நட்பு வேணும், பாகிஸ்தானோட நட்பு வேணும்னா இவங்க ரெண்டு பேரும் எதிரியும் புதிரிகளா இருக்காங்க. இது மிக பெரும் அளவுல தலைவலியா இருக்கு. ஏன்னா இப்ப பாகிஸ்தான் கூட அமெரிக்கா உறவாடினாங்கன்னா நம்ம விலகி போயிடும், நம்ம ரஷ்யா கூட போயிடும். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டு ரஷ்யா. இது யார் சொல்றாங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஹிஸ்டாரியன் சாரா அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூ கொடுத்தாங்க, ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இருக்கு. அவங்க பார்க்கக்கூடிய பார்வை. இப்ப இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா ரெண்டுல ஏதோ ஒன்று தொடரும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வர்றதுனால அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள ரஷ்யா வந்து சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க நாடை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்க வேண்டியது. அதனால தான் அடிக்கடி பாகிஸ்தான்ல ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பாகிஸ்தானுக்கு உதவுறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆயுத உதவிகள் ஏதாவது ஒன்றா அது கண்டிப்பாக நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பாகிஸ்தான் திருப்பாங்க. ஸோ அது போல விஷயங்கள் வரதுனால நம்மள ரஷ்யா கிட்ட இருந்து பிரிச்சிடலாமா? இதை ரஷ்யாவை கொண்டு வந்து எப்படியாவது இங்கே கோத்து விட்டோம்னா இந்த பிரச்சனை, இந்த கேம்ல ரஷ்யாவை எப்படியாவது இங்கே கொண்டு வந்து கோத்து விட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானோட கண்டிப்பாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேருந்து விலக ஆரம்பிச்சிடுவாங்க, ரஷ்யாவோட கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல எண்ணத்துல அமெரிக்கா இருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பிளிங் ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த கேம்பிளிங் ஜியோ பாலிட்டிக்ஸை யாருக்கு என்ன மாதிரியான காய்கள் கிடைக்க போகுது? ஏன்னா இந்த பகுதியில ப்ராப்பரான கேம் விளையாடலன்னா ஈரானோட பிடி போயிடும் அமெரிக்காவுக்கு, ரஷ்யா மேல இருக்க பிடி போயிடும் அமெரிக்காவுக்கு, சைனா மேல இருக்க பிடி போயிடும் அமெரிக்காவுக்கு, இந்தியா மேல இருக்க பிடி போயிடும் அமெரிக்காவுக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த பாகிஸ்தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் அங்கே தொடர் தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அதே பாகிஸ்தானோட ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது எப்பங்க இந்த தீவிரவாத தாக்குதல் நிற்கும் அப்படிங்கிறது போல. அதுக்கு நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக தான் சொல்லியிருந்தார், அது தப்பான ஃபாரின் மினிஸ்டர் நீங்கள் கேட்குறீங்க, போய் உங்கள் ஃபாரின் மினிஸ்டருக்கு கேளுங்க அப்படிங்கிறது போல. அதாவது பாகிஸ்தானில் என்னைக்கு உண்மையாலுமே ஒரு நேஷனலிஸ்ட் ஜெயிச்சு இராணுவ ஆட்சி இல்லாத மக்களாட்சி மலர்கிறதோ, எப்படி அமெரிக்கா கேட்குறாங்க மலரணும் அப்படிங்கிறது போல, மலர்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை தீர்மே தவிர அதை விட்டுட்டு அவங்க இந்த பீஸா கடை வச்சுக்கலாம் அது போல சம்பாதிக்கிற வரைக்கும் பண்ணிக்கலான்ட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை தீரவே தீராது. ஏன்னா ஏகப்பட்ட அக்கப்போர்கள் இங்கே இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால தான் பாகிஸ்தானில் தொடர் தீவிரவாத தாக்குதல் பெரும் அளவில் நடக்குது, அதிகப்படியான அமைப்புகள் உருவாயிருக்கு. இதெல்லாம் உருவானதுனால தான் பல நாடுகளும் கீ கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக காய் நகர்த்தணும்னா இங்கே இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஃபண்டிங் பண்ணாலே போதும், நம்மகிட்ட வந்து சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அது போல வேலைகள் நடக்குது. யாருக்கெல்லாம் நம்மளை சொரியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சார்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு சொரிஞ்சா போதும்.
இப்ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தன நாளா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமைப்புகள மத்த நாடுகளுக்கு எதிரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்தியாவுக்கு சொரியறதுக்கு தனியா ஒரு அமைப்பு இருக்கும். ஈரான சொரியறதுக்கு தனியா ஒரு அமைப்பு இருக்கும். ஆப்கானிஸ்தான் சொரியறதுக்கு தனியா ஒரு அமைப்பு இருக்கும். ரஷ்யாவ சொரியறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அமெரிக்காவ சொரியறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அவங்க கிட்ட காசு குடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, இந்த சொரியர் கேங்லாம் இருக்கு இல்லையா? அதுங்களுக்குள்ளேயே சொரிஞ்சுக்குது. இப்ப அதுதான் இங்க மிக பெரும் சிக்கலா இருக்கு அப்படிங்கறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பாகிஸ்தானை பத்தி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிரச்சனையான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சேகரிச்ச தகவல்களை. இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப தாக்குதல்லாம் ஏன் நடக்குது? அந்த தீவிரவாத தாக்குதல்ல இதற்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.